வணக்கம். இன்றைக்கி 50 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 4வது நாள். காலைல எப்பயும் போல் வெதப்பான வெந்நீர் குடித்தாச்சு. வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு பீட்ரூட் ஜூஸ் குடித்தாச்சு. பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இன்றைக்கி ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஆசையாக இருந்ததுனால அவலில் பொங்கல் செஞ்சேன். அவல் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால் அவலில் பொங்கல் செஞ்சேன். கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக போட்டுட்டு அதில் அவலை அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அலசிட்டு ஊற வச்சுட்டு அதில் போட்டு நல்லா கிளறி மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டி சும்மா ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்களோட கிரேவிங்ஸும் நிற்கும். அவல் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவல் பொங்கல் இதுதான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு கொண்டக்கடலையில் சாலட் செஞ்சாச்சு. கொஞ்சமாக கொண்டக்கடலையை அவிச்சு எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயம், வெள்ளரிக்காய், மாங்காய், குடமிளகாய், தக்காளியில் நடு சதையை எடுத்துகிட்டு மேல் இது மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டுட்டு குடமிளகாய் போட்டுக்கோங்க, கேரட் போட்டுக்கோங்க, மாங்காய் இருந்தால் போட்டுக்கோங்க, வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு உங்கள்கிட்ட சாட் மசாலா இதெல்லாம் இருந்தால் போட்டு நீங்கள் கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா போட்டு உப்பை போட்டு கலந்து சாப்பிட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பச்சை மிளகா மட்டும் நைஸாக கீறி போட்டு, பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்குன்னா பச்சை மிளகா மட்டும் நல்லா கீறி போட்டு கலந்து விட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சாலட் தான் சாப்பிட்டோம். இதுக்கு இடையில் ஈவினிங்கில் கடுங்காஃபி வெறும் காஃபி தூள் மட்டும் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து விட்டு அந்த பிளாக் காஃபி ஒன்று குடிச்சிட்டு ஒரே ஒரு கடல மிட்டாய் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்ம ஈவினிங்கில் சாப்பிட்டேன். நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு பசிக்குதுன்னு தோணும் போதெல்லாம் தண்ணியாக குடிச்சிக்கிட்டே இருங்க. நைட்டுக்கு கவுனி கஞ்சி தான் இன்றைக்கி வச்சு குடிச்சிட்டேன். கவுனி கஞ்சி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொழுப்பெல்லாம் நல்லா கரைச்சி விடும். கவுனியை கழுவி காய போட்டு மிக்சியிலே விட்டு மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு கொள்ளு, பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 பூண்டு பல்லை தட்டி போட்டு கஞ்சி வச்சு இன்றைக்கி நைட்டு கவுனி கஞ்சி வச்சு குடிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கவுனி கஞ்சி 2 வேளையுமே கவுனி கஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி நைட்டு கவுனி கஞ்சியோட இன்றைக்கி 4வது நாள் டயட்டை முடிச்சாச்சு. தேங்க்யூ.